96 படத்துக்கு பிறகு சி பிரேம்குமார் எழுதி இயக்கி நீண்ட இடைவெளிக்கு பிறகு வெளியாகி இருக்கிற படம் மெய்யழகன். அவரோட முந்தைய படம் போலவே தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான படமா இது அமைஞ்சிருக்கா இல்லையா? வணக்கம், இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது மெய்யழகன் திரைப்படத்துக்கான விமர்சனம். விமர்சனத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா விமர்சனம் முடிகிறப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக், ஷேர், கமெண்ட்டையும் பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பான முறையில் பதிவுகளை போடுறதுக்கு எனக்கு பெரிய ஊக்கமாக இருக்கும். சரி, இப்போ மெய்யழகன் திரைப்படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துருவோமா? சொத்து பிரச்சனை காரணமாக தஞ்சாவூரில் தங்களோட பூர்வீக வீட்டை வித்துட்டு சென்னைக்கு வந்து செட்டில் ஆகிடுது அரவிந்த் சாமியோட குடும்பம். இது 1996. வீட்டை இழந்துட்டு வந்த விரக்தியில் மறுபடியும் யாரும் அங்கே போகவே இல்லை. கதையோட காலம் இப்போ 2018க்கு மாறுது. அரவிந்த் சாமியோட சித்தப்பா பொண்ணு தன்னோட கல்யாணத்துக்கு கண்டிப்பாக அண்ணன் வந்தே ஆகணும்னு அன்பு கட்டளையிட்டு இருக்கிறதால வேறு வழி இல்லாமல் அவரும் கிளம்பி போறாரு. மண்டபத்தில் தங்கச்சியும் அவங்க குடும்பமும் கொட்டுற பாசமழையில் மொத்தமாக நனைஞ்சு போறாரு. அதே சமயம் இவரை பார்த்த உடனே ஓடி வந்து விழுந்து விழுந்து கவனிச்சு அநியாயத்துக்கு பயங்கரமாக உபசரிக்கிறார் கார்த்தி. வார்த்தைக்கு வார்த்தை அத்தான் அத்தான் வர சொல்லி ரொம்ப உரிமையா பழகிறாரு. அவரை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகராம கூடவே ஓட்டிக்கிறாரு. ஆனா அரவிந்த் சாமிக்கு கார்த்தி யாருன்னு சுத்தமா ஞாபகத்திலேயே இல்லை. தன்னை பத்தி முழு விவரமும் தெரிஞ்சு பாசமா பேசுறவங்க கிட்ட போய் நீ யாருன்னு கேட்கவே அவருக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. ஒருவேளை அப்படி கேட்டுட்டா அவன் மனசு புண்பட்டுருமோன்னு தயங்குறாரு. சரி, மத்தங்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அதுவும் தோல்வியிலே முடியுது. அதனால வேற வழி இல்லாம கார்த்தியை நல்லா தெரிஞ்சவ மாதிரியே காட்டிக்கிட்டு அவரோட பழகிறாரு. ஆனால் கல்யாண ரிசப்ஷன் முடிஞ்ச ராத்திரியே ஊர் திரும்புகிற முடிவோடு வந்த அரவிந்த் சாமிக்கு கார்த்தியால் ஏற்பட்ட சிக்கல் என்ன? உண்மையில் அரவிந்த் சாமிக்கும் கார்த்திக்கும் என்ன சம்பந்தம்? புதுப்பிக்கப்பட்ட இந்த பந்தத்தினால ரெண்டு பேரும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் இன்னும் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டது என்ன? கடைசியில் கார்த்தி யாருன்னு தெரியாத குற்ற உணர்ச்சியிலிருந்து அரவிந்த் சாமி வெளில வந்தாரா இல்லையாங்கிறதான் கதை. என்ன சொல்றதுனே தெரியல. நிஜமாவே நம்ம வந்திருக்கிறது ஒரு தமிழ் படத்துக்கு தானா இல்லை ஒரு தரமான மலையாள படத்தை தான் தமிழ் டப்பிங்கில் பார்த்துக்கிட்டு இருக்குமானே ஒரு சந்தேகம் வந்துடுது. அந்த அளவுக்கு செயற்கையான எந்த பரபரப்பும் இல்லாமல் அமைதியான நீரோட மாதிரி மனசு அங்கங்கே சில்லுன்னு நினச்சிட்டு போகுது படத்தோட திரைக்கதை. கௌரவமாக வாழ்ந்த வீட்டை வித்துட்டு இரவோட இரவா ஊரை விட்டு போகிறவங்களோட வழியை எந்த படத்துலையும் இவ்வளோ உண்மையாக உணர்ச்சி பூர்வமாக பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. அரவிந்த் சாமியோட அப்பாவா ஜெயபிரகாஷும் சரி, சின்ன வயசு அரவிந்த் சாமியாக நடித்தவரும் சரி, இயற்கையான பெர்ஃபார்மன்ஸ்னால ஆரம்ப காட்சிகள் நம்ம மனசில் ஒரு பெரிய நிகழ்ச்சியை ஏற்படுத்திடுறாங்க. அதுவும் சின்ன வயசு அரவிந்த் சாமிக்கு அவங்க தேர்ந்தெடுத்திருக்க ஆர்டிஸ்ட் சரண் சக்திலாம் சான்ஸே இல்லை. டேரக்டர் படத்தில் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷன் பார்ப்பாருங்கிறத அதுவே நமக்கு சொல்லாமல் சொல்லிடுது. ஆனால் இந்த பெர்ஃபெக்ஷன்லாம் தாண்டி படத்தில் குறைகளும் இல்லாமல் இல்லை. அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னங்கிறத பார்த்துருவோம். யார் இவன்னே தெரியாத பாசக்கார வெள்ளந்தி மனுஷனா கார்த்தி அறிமுகமாகிற முதல் காட்சியிலேயே அரவிந்த் சாமியோட எப்படி ஒட்டிக்கிறாரோ அதை விட அதிகமாகவே நம்ம மனசுலையும் ஒட்டிக்கிறாரு. அப்படி ஒரு மலர்ச்சியோட எப்பவும் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா அன்பா குறும்பா பேசி இந்த மாதிரி கேரக்டர்லாம் எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரின்னு மறுபடியும் ஒரு தடவை ரொம்ப ஆணித்தரமா நிரூபிச்சிருக்காரு கார்த்தி. கல்யாண பந்தியில பண்ற ரவுஸ், அரவிந்த் சாமி பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிட்டு போறப்போ பண்ற அலப்பறையெல்லாம் அவரோட ட்ரேட்மார்க் அலப்பறைகள் தான். அதே சமயம் பீரை போட்டுட்டு மபு ஏறினதும் அரவிந்த் சாமியோட சைக்கிளை பத்தி பேசுற காட்சியெல்லாம் நிஜமாவே நம்மளை உருக வச்சிடறாரு. அதோட கரிகால் சோழனோட பெருமையை விவரிக்கிற மாதிரி ஒரு காட்சி படத்தில் வரும். அதெல்லாம் அப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமான நரேஷன். அதெல்லாம் சத்தியமா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அருள்மொழிவர்மனா அரவிந்த் சாமி, கார்த்தி ஒரு படப்பட பட்டாசுனா இவர் அதுக்கு டோட்டல் கான்ட்ராஸ்டா அமைதியின் சுரூபமா அன்பின் அடையாளமா ரொம்ப அற்புதமா பண்ணி அசத்தி இருக்காரு. மொட்டை மாடியில ஆயிரக்கணக்கான கிளிகளுக்கு அரிசி வைக்கிற அறிமுக காட்சியிலேயே அவரோட கேரக்டர் பக்காவா நம்மளுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது. சொந்த வீட்டை எட்டி இருந்து ஒளிஞ்சு பார்க்குறப்போ யாரோ குரல் கேட்டதும் டக்குன்னு ஜெர்க்காகி போறது, யாருன்னு தெரியாத கார்த்தியோட பேசுறதுல உள்ள சங்கடம், நான் உங்ககிட்ட நாட்டுப்பால் டீ வேணும்னு கேட்டேனான்னு படத்துல ஒரே ஒரு தடவை மட்டும் டென்ஷன் ஆகுறது, பீரை குடிச்சிட்டு இந்த மான் எந்த சொந்தமானு கார்த்தியோட பாடுறது, மபுல மைக்கேல் ஜாக்சன் மாதிரி மூன் வாக் பண்றது, ஒரு தடவை கூட என் பேரை சொல்லி கூப்பிடவே இல்லையன்னு கார்த்தி போதையில் முணுமுணுக்கிறப்போ குற்ற உணர்ச்சி தாங்காம உணர்ச்சி போராட்டமாக அவர் எடுக்கிற முடிவுன்னு காட்சிக்கு காட்சி சும்மா மிரட்டி எடுத்திருக்காரு அரவிந்த் சாமி. இவரோட மனைவியா தேவதர்ஷினி குறைவான காட்சிகளாக இருந்தாலும் ரொம்ப நிறைவாக பண்ணியிருக்காங்க. கார்த்தியோட மனசு புரிஞ்சு நடந்துக்கிற பக்குவமான மனைவியா ஸ்ரீதிவ்யா அசத்தி இருக்காங்க. குறிப்பாக தன்னோட புருஷன் அரவிந்த் சாமி மேலே வச்சிருக்க பாசம் புரிஞ்சு அவரை மரியாதையாக அக்கறையோட கவனிச்சுக்கிற விதம். அப்புறம் அரவிந்த் சாமி கிட்ட ஃபோனில் இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி ஒரு காட்சி வரும். அதில் ஸ்ரீதிவ்யாவும் சரி அரவிந்த் சாமியும் சரி சும்மா போட்டி போட்டுக்கிட்டு தியேட்டரை தெறிக்க விடுறாங்க. அந்த காட்சி கன்சீவ் பண்ணப்பட்ட விதமும் சரி, படமாக்கப்பட்ட விதமும் சரி அட்டகாசமாக இருந்துச்சு. மற்றபடி படத்தில் ஜெயபிரகாஷ், ராஜகிரண், இளவரசு, கருணாகரன் ஒரு எக்ஸலன்ட் பெர்ஃபார்மிங் டீமே இருக்கு. இல்லை ஜெயபிரகாஷும் ராஜகிரனும் ஃபோனில் பேசுகிற ஒரு காட்சி, அரவிந்த் சாமிக்கும் கருணாகரனுக்கும் பஸ்ஸில் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன், கார்த்திக்கும் இளவரசுக்கும் அப்பப்போ நடக்கிற ஜாலி சண்டைன்னு முதல் பாதி முழுக்கவே இவங்க எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ்னாலையும் இயல்பான காட்சி அமைப்பாலையும் ஒரு மாதிரி நிறைவாகவே கடந்து போயிடுது. ஆனால் இது கொடுத்த மனநிறைவு படத்தோட செகண்ட் ஹாஃப்ல இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். காரணம் ஆரம்பித்த கதைக்கும் செகண்ட் ஹாஃப் இவங்க கொண்டு போன விதத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. 96 படத்தில் செகண்ட் ஹாஃப் முழுக்கவே த்ரிஷாவும் விஜய் சேதுபதியும் எந்த கள்ளங்கப்படமும் இல்லாத உண்மையான அன்போட நட்ட நடு ராத்திரியில் தெருவில் நடக்கிறதையும் டீ குடிக்கிறதையும் லாட்ஜில் தங்குறப்போ கண்ணியமாக நடந்துக்கிறதையும் மட்டுமே பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? இந்த படத்தில் அது அப்படியே கார்த்திக் அண்ட் அரவிந்த் சாமியா நினைச்சுக்கோங்க. ரெண்டு பேரும் முதல்ல 2 பீரை போட்டு பேசுறாங்க, அப்புறம் அது பார்த்தாலே இன்னொரு 2 பீரை போட்டு பேசுறாங்க. முதல்ல சொந்த கதையும் நொந்த கதையும் பேசுற கார்த்தி போக போக ஜல்லிக்கட்டு பெருமை, கரிகால் சோழன் வரலாறு, வீரத்தமிழர் சரித்திரம், ஸ்டெர்லைட் பிரச்சனை, ஈழ
போர்னு டைரக்டரோட உயர்ந்த சிந்தனைகள் எல்லாம் நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சிடறாரு. இதெல்லாமே நல்ல விஷயங்கள் தான். ஆனால் அதுக்குன்னு ஒரு அளவு இல்லையா? இதென்ன சினிமாவா இல்லை நல்ல சிந்தனைகளை விதைக்கிற கருத்தரங்கமானே புரியல. படத்தோட மையப்புள்ளியிலேருந்து சுத்தமாக விலகி ஏதோ தமிழர் பெருமையை பற்றி கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி செகண்ட் ஹாஃப்ல படத்தை தேவையே இல்லாமல் இழுத்து வச்சிருக்காங்க. ஜல்லிக்கட்டு ஏதோ காட்ட முடிஞ்ச போர்ஷனாக இருந்ததால் அதை மட்டும் வசதியாக காட்டியிருக்காங்க. ஆனால் கரிகால் சோழன் பற்றியும் ஸ்டெர்லைட் பிரச்சனை பற்றியும் ஈழப்போர் பற்றியும் காட்சிப்படுத்த முடியாது இல்லையா? அதனால் அதையெல்லாம் வசதியாக விட்டுட்டு கார்த்தி பேசுகிற டயலாக்காக வச்சிருக்காங்க. இதுக்கு பதிலாக மொத்தமாகவே இந்த போர்ஷனை ஒரு 15 நிமிஷத்துக்கு சுருக்கி இருந்தாங்கன்னா படத்தோட லென்த்தும் கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே குறைஞ்சிருக்கும். அதை பண்ணாமல் செகண்ட் ஹாஃப் முழுக்கவே பீர் அடிச்சுட்டு 2 பேர் பேசுறதை மட்டுமே படமாக்கி வச்சிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கேமராமேன் மகேந்திரன் ஜெயராஜ் தஞ்சாவூரோட அழகை அப்படியே நம்ம கண்ணு முன்ன கொண்டு வந்து நிறுத்திடுறாரு. ஆரம்பத்தில் ஒவ்வொரு லைட்டாக அணைச்சிட்டு அரவிந்த் சாமி குடும்பம் வீட்டை காலி பண்ணுற காட்சி, ஓடுற ரயிலையும் பின்னணியில் தெரிகிற தஞ்சாவூர் கோயிலையும் சேர்த்து காட்டுற அந்த மிக அழகான ட்ரோன் ஷாட்டு, பச்சை பசையில் இருக்கிற வயல்வெளிக்கு நடுவில் ஊர்ந்து போகிற பஸ்ஸு, கார்த்தியும் அரவிந்த் சாமியும் பேசுகிற இரவு காட்சிகளோட லைட்டிங்னு ஒவ்வொரு காட்சிலையும் அவ்வளோ சிறப்பாக நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. படத்துக்கு இசை கோவிந்த் வசந்தா. படம் நடுக ஃப்ளூட்டும் வயலினுமா மனசு அப்படியே நெகிழ வச்சுட்டு போகுது. அரவிந்த் சாமி தங்கச்சிக்கு ஒவ்வொரு கிஃப்டாக கொடுப்பாரு. அப்போ அவர் போட்டிருக்க பிஜிஎம்லாம் மாஸ்டர் பீஸ்னு சொல்லலாம். அதே மாதிரி கார்த்தி வளர்க்குற அந்த காங்கேயம் கால ஊர்க்காரங்களை மத்தியில் செலுத்திட்டு ஓடுறப்போ போட்டிருக்க பிஜிஎம்லாம் செம கூஸ்பம்ஸாக இருக்குது. அப்புறம் சாப்பாடு மெனுவை சொல்கிற மாதிரி வர அந்த கல்யாண பாட்டு செம ரகலையாக இருக்குது. படத்துக்கு எடிட்டிங் ஆர் கோவிந்தராஜ். ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு யதார்த்தமான கதைக்கு எடிட்டிங் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் தான். ஆனால் அதுக்குன்னு இவ்வளோ ஆம வேகமா இவ்வளோதான் விஷயம்னு தெரிஞ்சிட்ட பிறகு அந்த நிதானத்துக்கே கோவம் வர அளவுக்கு எதுக்கு கதை இவ்வளோ இழுத்து சொல்லணும்னு புரியல. டைரக்டர் கிட்ட சண்டை போட்டாவது கண்டிப்பா ஒரு அரை மணி நேரத்தை தாராளமா வெட்டியிருக்கலாம். அதை பண்ணாதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவே ஆயிடுது. மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னு கேட்டா நிச்சயமா இது ஒரு வழக்கமான கமர்ஷியல் தமிழ் படம் கிடையாது. பெருசா எந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இல்லாம பிரச்சனை பண்றதுக்கு வில்லன்னே ஒருத்தன் இல்லாம இந்த உலகமே ரொம்ப நல்லவர்களால் சூழப்பட்ட மாதிரி கண்டக்டர், கேட்டரிங்காரரு, பூ வைக்கிற அக்கான்னு சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் கூட மனிதத்தை தான புனிதர்களாக வந்துட்டு போகிறாங்க. அதுவும் பணம் என்னங்க பெரிய பணம், மனசு தாங்க முக்கியம்னு பதிய வைக்கிறதுக்காக ஒரு காட்சி படத்தில் வரும். அதெல்லாம் இந்த கால நடைமுறைக்கு சாத்தியமானே தெரியல. படம் பார்க்குறப்ப கண்டிப்பாக நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்க. அரவிந்த் சாமி தங்கச்சி கொடுக்குற கல்யாண பரிசு கூட அப்படிதான். அதெல்லாம் டேரக்டர் ரொம்ப பொய்டிக்கான ஒரு அப்ரோச்சில் படமாக்கியிருக்காரு. ஆனால் அவ்வளோ நிகழ்ச்சியாக ஒரு விஷயம் மேடையில் நடந்துகிட்டு இருக்கப்போ சுற்றி இருக்கிற ஒருத்தர் கூட அதுக்கான எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாமல் நிற்கிறது அந்த காட்சியோட செயற்கைத்தனத்தை நம்மளுக்கு சொல்லாமல் சொல்லிடுது. மற்றபடி வெட்டுக்குத்து, தலைவெட்டு, பஞ்சு டைலாக், ஐட்டம் நம்பர்னு சினிமாவுக்கு எடுக்கிற எந்த மசாலாவையும் சேர்க்காம தூய்மையான அன்பையும் பாசத்தையும் மட்டுமே சேர்த்து பிரேம்குமார் அண்ட் டீம் இந்த மையழகனை உருவாக்கியிருக்கு. மலையாள படம் மாதிரி தரமான படத்தை தமிழில் எடுக்க மாட்டாங்களேன்னு ஆதங்கப்படுறவங்களும், லீட் கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் செமையாக இருந்தால் போதும் அவங்களுக்காகவே படத்தை பார்ப்பேன்னு சொல்கிறவங்களும், படத்தோட லென்த் பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை, அங்கங்கே என்னை ரசிக்க வச்சா போதும்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இல்லாதவங்கன்னா படத்தோட ஆரம்பத்திலேருந்தே பல இடங்களில் இந்த படம் கடுமையாக அவங்க பொறுமையை சோதிக்கும். அதை மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் முடிவு எடுங்க. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனில் ஆளுங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு படம் திரைக்கு வரப்போ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.